நமஸ்காரம். நாம் ஓம் ஜோதிடத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது மாந்தி பரிகாரம், மாந்தி மற்றும் அதோட பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாந்தி என்பவர் சனி பகவானின் பிள்ளை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், சனி பகவான் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதிகமான ஸ்ட்ரெயின் அந்த பாவத்தை நீங்கள் இயக்க செய்வார். போன ஜென்மத்தில் எந்த பாவத்தில் நீங்கள் சோம்பேறியாக பற்றற்ற நிலையில் இருந்தீர்களோ, இந்த ஜென்மத்தில் அதற்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்து அந்த ஜென்மத்தில் உங்களை அதிக உடல் உழைப்பை ஏற்படுத்துவர் சனி. அதே மாதிரிதான் அவரோட பையனான மாந்தியும் அப்படித்தான் செய்வார். இந்த மாந்தி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கோ அந்த மாந்தி அவர்களை இயக்குவதிலே தாமதப்படுத்துகிறது. அவர்கள் கிடைக்க வேண்டிய விஷயங்களை அவருக்கு கிடைக்காமல் ரொம்ப ரொம்ப டிலே பண்ணுறது. கிடைச்ச பொருள் அப்படி சீக்கிரம் கிடைச்சிடுச்சுன்னா அதை உபயோகம் பண்ண முடியாத மாதிரி தடை செய்கிறது. இது மாந்தியோட வேலையாக திகழ் கொண்டிருக்கிறது. இந்த மாந்தியை பற்றி கேரளா ஜோதிடர்கள் நிறைய ஆலோசனை செய்வார்கள். அதை வச்சு தான் அவங்க கணிச்சு பலனை சொல்வார்கள். இப்போ சிம்பிளாக இந்த மாந்தியை பற்றி பரிகாரத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். முதல்ல ஒரு பாவத்தில் மாந்தி இருந்தால் அந்த பாவத்தை இயக்குவதிலே தாமதப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மாந்தி லக்னத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களுமே மிகவும் தாமதமாக அவருக்கு லைஃப்பில் கிடைக்கிறது. உயிர் சார்ந்த பயங்கள் அவருக்கு ஏற்படுகிறது. இறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற நினைப்புகள் அடிக்கடி அவருக்கு தோன்றி மறையும் மாந்தி லக்னத்தில் இருந்தால். இது மாதிரி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் தனிப்பட்ட முறையில் அந்த பாவத்திற்கான விஷயங்கள்லாம் அப்படி செயல்படுறது. உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் அவர் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கார். யார் ஜாதகர் தன் தாயை விட்டு பிரிந்து இருப்பார். சுகபோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதப்படுறது. வாகனங்களை அனுபவிக்க முடியாத நிலை. எல்லாரும் வாகனம் வாங்கியிருப்பாங்க, காலம் தாண்டி தான் இவரால் அந்த வாகனம் வாங்க முடியாது. சப்போஸ் அவர் வாகனம் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்தை யூஸ் பண்ண முடியாத நிலைமை வரும். வாகனத்தை வாங்கி கிடப்பில் போடுற சூழ்நிலை ஏற்படும். இதுதான் அந்த 4ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்குமே இந்த மாந்தியோட பிரேக் வர்றது தான் செய்யறது. இப்போது நம்ம கிரகத்தின் மாந்தியை பார்க்கணும். சூரியன் மாந்தி, சந்திரன் மாந்தி அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு மாந்தி, அதுக்கான பரிகாரத்தையும் பார்ப்போம். முதல்ல சூரியன் மாந்தி. சூரியன்னா மூதாதையர்கள், முன்னோர்கள் குறிக்கக்கூடியது, தந்தையாரை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த பாவத்தில் அந்த கிரகத்தோடு அந்த மாந்தி இணையப்பெற்றால் இந்த கர்மா தந்தையார் வகையில் கர்மாக்கள்லாம் பிண்ட பிரதானங்கள்லாம் போகாமல் தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பாக அவருக்கு தோடுது. பித்ருதோஷத்தை உணர்த்துகிறது. அவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடவதில் ரொம்ப தாமதம் ஏற்படுகிறது. சுபகாரியங்கள் நடப்பதில் நிறைய ரொம்ப மெனக்கடல் தேவைப்படுறது. சுபகாரியங்களே நடக்காமல் தடை பெற்று காலம் கடந்த திருமணங்கள்லாம் நடைபெறதுன்னா இப்போது சூரியன் மாந்தி தொடர்பு பெற்றிருக்கிறது. இப்பேற்பட்ட சூரியன் மாந்தி ஏற்பட்டால் என்ன பரிகாரம்னா, நம்ம பரிகாரங்கள்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அதில் முதல்ல சூரியன் மாந்தி அமையப்பெற்றவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வயதான தாத்தா அவருக்கு ஒரு வஸ்திரம், புது வேஷ்டி, துண்டு, வெத்தலைப்பாக்கு பழம் அவருக்கு வச்சு தானமாக தந்து அவருக்கு முடிஞ்சால் சாப்பாடு போட்டு தரலாம். இந்த மாதிரி சண்டே ஒரு முறை, வருஷம் ஒரு முறை ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்லணும், இந்த மாந்தி விஷயங்கள் அனைத்தும் வருஷம் ஒரு முறை செய்கிறது தான் ரொம்ப ஒரு விசேஷம். அது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும். அடுத்து சந்திரன் மாந்தி. சந்திரன்னா தாய் வகை வர்க்கத்திலே பித்ருப்பிண்டங்கள்லாம் தாய் வகை உழவுக்கு யாருக்கோ போல, தாய் மாமனுக்கோ, தாயை பெற்ற தகப்பனார், தாயார், பாட்டி, தாத்தா, தாய் சைடில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, பித்ருப்பிண்டங்கள்லாம் போகாதவர்களுக்கு இந்த சந்திரன் மாந்தி காட்டுகிறது. இவர்களுக்கெல்லாம் மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள்லாம் ஏற்படுறது. இவருக்குமே மாத்ருதோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படுறது. இப்பேற்பட்டவர்கள் ஒரு திங்கட்கிழமை அன்று சிவன் கோயில் சென்று
ஒரு பெரிய வயதான பாட்டி 80 வயசு 70 வயசு மேலே இருக்க ஒரு பாட்டிக்கு புடவை வாங்கி தானமாக தரலாம். அதன் மூலமாக வருஷம் ஒரு முறை செய்யும்போது சந்திரன் மாந்தி விலகப்படுகிறது. அடுத்தது செவ்வாய் மாந்தி. முன் ஜென்மத்திலே கூட பிறந்த சகோதர சகோதரிகிட்டம் சொத்துக்களை அதிகமாக அபகரித்து அதிக பாகத்தை ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டார். தனக்கு கூட பிறந்தவங்களை விட இவர் பாகத்தை அதிகமாக அனுபவித்தவர்களுக்கு இந்த ஜென்மத்திலே செவ்வாய் மீது மாந்தி அமரும். அப்போது இந்த சமயத்தில் நிலம் சார்ந்த இழப்புகளை இவர் சந்திப்பார். அந்த புது வீடுகள்லாம் கட்டுறது தாமதப்படுறது, ஒரு விஷயங்கள் ஒரு இடம் வாங்கிட்டு மறுபடியும் விற்கிறதுக்கு ரொம்ப 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 டிலே ஆகுது. இந்த ஜென்மத்தில் சகோதரம் இடம் ஒற்றுமை இல்லாமல் காணப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செவ்வாய் சார்ந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தாமதப்படும். நிலம் வீடு அமையிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். வாகன யோகங்கள் கிடைக்காமல் தாமதப்படும். இப்பேற்பட்டவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோயில் சென்று ஒரு பேண்ட் ஷர்ட் பிட்டு ஒரு பையனுக்கு தானமாக தரலாம். தரும்போது செவ்வாய் மாந்தி விலகும். வருஷம் ஒரு முறை இதையும் செய்ய வேண்டும். அடுத்தது புதன் மாந்தி. புதன் மாந்தி என்பவர், புதன் என்பவர் அறிவுக்கு அதிபதியாகவர், புத்தி கூர்மையாக செயல்படக்கூடியவர். அந்த புத்தி கூறுக்கு அருமையாக காரணமாக இருக்கக்கூடிய இந்த புதனுக்கு மாந்தி அமரப்பெற்றால் ஒரு புதன்கிழமை தோறும் 3 வாரத்திற்கு சின்ன பசங்க ஒரு 8 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு பென்னோ பென்சிலோ எழுது பொருட்கள்லாம் தானமாக தரும்போது இந்த புதன் மாந்தி விலகப்பெறும். குரு மாந்தி. அடுத்தது குரு கிரகத்தில் மாந்தி அமரப்பெற்றால் முன் ஜென்மத்திலே ஒரு வாத்தியார், குரு, ஆசான் போன்றவர்களுக்கு மரியாதை தராதவர்களுக்கு இந்த ஜென்மத்திலே குரு மாந்தியை அமரப்பெற்றது. அது காரகமான குழந்தை பாக்கியங்கள் தடை தாமதம் ஏற்படுறது. அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியங்கள்லாம் ரொம்ப டிலே ஆகிறது, இல்லைன்னா அந்த சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. அதனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வியாழக்கிழமை அன்று அம்மன் கோயில் பூஜை செய்யும் பூசாரி இல்லைன்னா ஒரு குருக்கள், ஐயர் இவருக்கு மஞ்சள் கலர் வேஷ்டி துண்டு தானமாக செய்யும்போது இந்த குரு மாந்தி விலகப்பெற்று நன்றாக இருப்பார். அடுத்தது சுக்கரன் மாந்தி. சுக்கரன் மாந்தியை பொறுத்தவரையிலே முன் ஜென்மத்திலே கலத்திரக்காரனான ஆண் ஜாதகத்தில் கலத்திரக்காரமாக விலகக்கூடியவர் சுக்கரன். இந்த சுக்கரன் மாந்தி அதிகமாக காணப்பட்டவர்கள் எல்லாம் இருதார தோஷம் அமைப்பு பெறுகிறார்கள். இந்த கல்யாண லைஃப்பில் கொஞ்சம் குளறுபடி, பிரச்சனை, சண்டை சச்சரவு, டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். சுக்கரன் மாந்தி பெற்றவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முன் ஜென்மத்தில் கலத்திரமிடம் தகுந்த மரியாதை, அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை தவறுகிறவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் சுக்கரன் மாந்தி ஆண் ஜாதகத்தில் காணப்படும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மாந்தி பெற்றால் கணவருக்கு உரிய மரியாதை தராதவர்கள், அவர்களை ஒழுங்காக நடத்தாதவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் செவ்வாய் மாந்தி அமரப்படும். இப்போது அந்த சுக்கரன் மாந்தி அமரப்பெற்ற ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு புடவை, வெற்றிலைப்பாக்கம், பழம், மஞ்சள், குங்குமம் மற்றும் மங்கள பொருட்கள்லாம் வைத்து ஒரு சுமங்கலிக்கு தானமாக தரும். வருடம் ஒரு முறை இது தருவது விசேஷம். அடுத்தது சனி மாந்தி. சனி மாந்தி என்பவர் முன் ஜென்மத்திலே நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை மிகவும் துன்புறுத்தி அவர்களை டார்ச்சர் பண்ணி யாரெல்லாம் வேலை அடுத்தவர்கள் கஷ்டம் கொடுத்து யாரெல்லாம் வேலை வாங்குகிறார்களோ அடுத்த ஜென்மத்தில் சனி மாந்தி பெறுவார்கள். அப்பேற்பட்ட சனி மாந்தி பெற்றவர்கள் அவர் லைஃப்பில் கடன்காரனாக திரிவார்கள். ரொம்ப கடன் சுமை ஏற்படும். வேலையில் தகுந்த மரியாதை கிடைக்காது. வேலையில் பிரச்சனை ஏற்படும். வேலை கிடைக்கிறதுலே பிரச்சனை, ரொம்ப ரொம்ப வேலை சார்ந்த பிரச்சனைகள். வேலையே கிடைக்காம பல வருஷங்கள் 30 வயசு 40 வயசு வரையுமே சுற்றி கொண்டிருப்பவர்கள்லாம் இந்த சனி மாந்தி பெற்றவர்கள். இவர்களுக்கு கடன் தொல்லை இதெல்லாம் ஏற்படும். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு சனிக்கிழமை என்று துப்புரவு தொழில் செய்யக்கூடியவர். ஏன்னா துப்புரவு தொழில் செய்பவர்கள் டைரக்டாக சனியின் அவதாரமாக திகழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மமே கிடையாது. கடைசி ஜென்மத்தில் தான் இந்த ரொம்ப துப்புரவு தொழில் அந்த மாதிரி அடிமட்ட நிலையிலே வேலை செய்யக்கூடியவராக திகழ்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை அன்று ஒரு வஸ்திரம், வேஷ்டி துண்டு, இல்லைன்னா மகளிராக இருந்தால் புடவை தானமாக தர்றது
அவர்களுக்கு உணவு அளித்தல், இந்த மாதிரி வருஷம் ஒரு முறை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மாந்தியால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் விலகி இந்த ஜென்மத்தில் நல்ல விஷயங்கள்லாம் உங்களை இனிதாக நடைபெறதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.